ஹலோ கைஸ், ஐம் அருண். யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியோட கயா டெலஸ்கோப் மூலம் ஆஸ்ட்ரோமஸ் வந்து AT2021 UEYB எனும் எக்ஸோ பிளானட்டோட டேட்டா வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டா மூலம் ஆஸ்ட்ரோமஸ் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த AT2021 UEYB இந்த எக்ஸோ பிளானட் வந்து ஒரு கேஸ் ஜெயன்ட் பிளானட். இந்த சோலாஸ்டத்தில் உள்ள ஜூபிட்டர் பிளானட்டோட அளவில் இந்த எக்ஸோ பிளானட் இதோட அளவு வந்து இருக்குது. எக்ஸோ பிளானட் ஒரு சிறிய அளவுள்ள நட்சத்திரத்தை சுற்றி வருது. இந்த எக்ஸோ பிளானட் அந்த சிறிய அளவுள்ள நட்சத்திரத்தை ஒரு முறை சுற்றி வருவதற்கு 4170 நாட்கள் வந்து எடுத்துக்குது. நமது பூமி வந்து நமது சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு 365 நாட்கள் வந்து எடுத்துக்குது. அதே மாதிரி இந்த AT2021 UEYB இந்த எக்ஸோ பிளானட் அதோட நட்சத்திரத்தை ஒரு முறை சுற்றி வருவதற்கு 4170 நாட்கள் வந்து எடுத்துக்குது அப்படின்ட்டு ஆஸ்ட்ரோமஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கு. இந்த எக்ஸோ பிளானட் இதோட ஒரு வருடம் வந்து 4170 நாட்கள் அப்படின்ட்டு ஆஸ்ட்ரோமஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் அந்த டேட்டா மூலம் ஆஸ்ட்ரோமஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த AT2021 UEYB இந்த எக்ஸோ பிளானட் நமது பூமியிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 3200 லைட் இயர் டிஸ்டன்ஸில் வந்து அமைஞ்சிருக்கு. 1 லைட் இயர் கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணால் 9.461 ட்ரில்லியன் கிலோமீட்டர், அதாவது வெறும் 1 கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணால் 9 லட்சம் கோடி கிலோமீட்டர். இந்த எக்ஸோ பிளானட் நமது பூமியிலேருந்து 3200 லைட் இயர் டிஸ்டன்ஸில் வந்து அமைஞ்சிருக்கு. அப்படின்னா வந்து எந்த அளவு டிஸ்டன்ஸில் இந்த எக்ஸோ பிளானட் வந்து அமைஞ்சிருக்குன்னு. அதுக்கப்புறம் இந்த யூனிவர்ஸில் இந்த பிரபஞ்சத்தில் எது ஸ்பீடாக ட்ராவல் ஆகும்னா லைட்டு தான் ஸ்பீடாக ட்ராவல் ஆகும். லைட்டோட ஸ்பீடு வந்து ஒரு செகண்டுக்கு ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வந்து ட்ராவல் ஆகிருக்கும். லைட்டோட ஸ்பீடில் நம்ம ட்ராவல் பண்ணி போனாவே இந்த AT2021 UEYB இந்த எக்ஸோ பிளானட் அடையிறதுக்கு 3200 லைட் இயர்ஸ் ஆகும். ஏன்னா அந்த அளவு டிஸ்டன்ஸில் இந்த எக்ஸோ பிளானட் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த எக்ஸோ பிளானட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்த்தோம். இந்த மாதிரி அப்டேட் நீங்கள் பார்க்கணும்னா மறக்காம இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனலாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். See you.